கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தன் எப்படி ராஜாவானா, எப்படி அரசனா மாறினா, எத்தனை பெரிய ஆச்சரியம் பாருங்க. இன்னைக்கு ஒரு பாஸ்டர் சொல்றாரு, நான் குப்பை பொறுக்கிட்டு இருந்தேன், நான் தெருவில் இருக்கிற அந்த குப்பை தொட்டிகள்ல இருந்து நான் குப்பையை நான் பொறுக்கி அந்த பேப்பரு அது இது இந்த பிளாஸ்டிக்கு இதெல்லாம் கொண்டு போய் நான் கடையில் போட்டு நான் அன்றாடம் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் நான் இருந்தேன். அவர் எப்படி வந்தார்? இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் அவர் வந்து மாறிக்கிட்டு வர்றாரு. அதாவது நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய், தேவனுடைய மகிமை உள்ள பாத்திரமாய் அவர் உருவாகிட்டு வர்றாரு. எப்படி? எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று தான், துதி. நம்ப மாட்டேங்க. ஏன்னா தாவீது என்ன செய்வாராம், ஆடு மேய்ப்பார்ல, அப்போ எந்நேரமாக ஆண்டவரை பாடிக்கிட்டு தான் இருப்பாராம். நம்புங்க, துதித்தலே இன்பமானது. ஏன்? அவர் துதிக்கு பாத்திரர். அவர் துதி என்னும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாதி ராஜா. அவர் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனமே துதிக்குது. துதி என்ற சிங்காசனம். இப்பயும் நீங்களும் நானும் இப்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல பரலோகத்தில் தேவனை பார்த்து கேருபீன்களும் சேராபீன்களும் 24 நேரமும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தர் 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 என்று தேவனை நோக்கி இரவும் பகலும் 24 மணி நேரமும் துதித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்க நம்ம துதிக்கலைன்னா அங்க எப்படி போய் துதிப்போம்? பிராக்டிஸ் பண்ண வேண்டாமா? அங்க போய் புதுசா சொல்லும்போது உளர மாட்டீங்களா? ஆண்டவருடைய துதி எப்படி உங்க வாயில வரும்? சிலரை பாடுங்கனாலே பாட மாட்டாங்க. எனக்கு பாட்டெல்லாம் வராது. அதாவது ஒரு அம்மா, ஒரு பாட்டி தான், என்ன போல ஒரு பாட்டி. அது என்ன செய்யுமா, சர்ச்சில் பின்னாடி லைன்ல தான் உட்காந்துருக்கணும். பாஸ்டர் பிரசங்கம் பண்ற நேரம் அது அல்லேலுயான்னு கத்துற சத்தம் பாஸ்டருக்கு பிடிக்காதான். ஏன்னா நாரசாரமா இருக்குமா அந்த சவுண்டு, அந்த தொண்டை அந்த மாதிரியா இனிமையா இருக்காதான். ஆனால் அந்த அம்மா அதை சத்தமாக சொல்லிக்கிட்டே இருக்குமா. அப்போ ஒரு நாள் அந்த அம்மா வரலையா சர்ச்சுக்கு. அன்னைக்கு வந்து இவருக்கு தேவ பிரசன்னம் மகிமை, அந்த ஒரு அந்த அவங்க பாஸ்டர்மார்களுக்கெல்லாம் தெரியும்ல, இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி சத்தியம் சொன்னோம், இன்னைக்கு இவ்வளவு பிரசன்னம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த மாதிரி அவருக்கு இல்லையா. அப்போது இவர் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபமனத்தில் கேட்டாராம், என்ன ஆண்டவரே ஏன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம், இன்னைக்கு அவள் வரலை, என்னை துதிக்கிற பிள்ளை வரலை. இத்தனை பேர் பாட்டு பாடியிருக்காங்கப்பா, ஆராதனை நடந்திருக்கு, வாலிபர்கள் பாட்டு பாடியிருக்காங்க, எல்லாரும் பாடியிருக்காங்க. ஆனால் அந்த தாயார் ஆவியோடும் உண்மையோடும் தேவனோட தொழுது கொண்டிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த கரடு முரடான தொண்டையிலிருந்து அவங்க அழைத்த சத்தம் தேவனுக்கு மகிமையா இருந்தது. அதனால தான் நான் உன்னை ஆசீர்வதித்தேன்னு சொல்றாராம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். இன்றைக்கு நாம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் துதித்தால் நிச்சயமாக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நிச்சயமாக துதி துதி துதி. எதுக்காக உன்னத தேவனுக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லி அவர் அந்த கழுதைக்குட்டி மேல ஏறி போகும்போது எல்லாரும் சொல்லும் போது சொல்லாத அப்படின்றாங்க. மற்றவங்கெல்லாம் பரிசேயர்கள் இவங்கெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு வாய் மூடுங்க அப்படின்றாங்க. நான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் என்னை கூப்பிடவில்லை என்றால் இவர்கள் பாலகர் வாயிலும் துதி உண்டாகும் என்று எழுதி இருக்கிறதே. இவர்கள் என்னை பார்த்து துதிக்கவில்லை என்றால் இந்த கல்லுகள் என்னை நோக்கி கூப்பிடும்ன்றார். அல்லேலூயா. அப்போ கல்லு கூட ஆண்டவரை பார்த்து பாடுன்றாரு, என்னை நோக்கி கூப்பிடும். அதுக்கு நான் ஜீவனை கொடுப்பேன். ஜீவன் உள்ள நீங்கள்லாம் என்ன கூப்பிடலையா, ஜீவன் இல்லாத நான் துதிக்க வைப்பேன்றார். நான் கூட ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் பிரியமானவர்களே. அதாவது மழை துளி நீ துதி, மழை நீரே நீயும் துதி. அவங்களும் நம்ம ஆண்டவரை துதிக்கணும். ஏன்னா துதிப்பதற்கென்றே தேவன் உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து, பூக்களே தேவனை துதியுங்கள், பூக்களின் வாசமே தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா. மழைத்துளி நீயும் துதி,
மழை நீரே நீயும் துதி. மழை துளி கர்த்தரை துதிக்கணும். மழை நீர் நீங்களும் துதிக்கணும். வெண்மேகமே இயேசுவை துதி, கார்மேகமே கர்த்தரை துதி. எழுதியிருக்கேன். உண்மை. நம்ம அதாவது இயற்கையே அவரை வணங்கும் இல்லையா? சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. மழை துளி அவரை எல்லாருமே வணங்கணும், துதிக்கணும். காற்று, வீசும் காற்றே நீயும் துதி, வீசும் பெரும்புயலே நீயும் துதி. அதாவது மெல்லிய பூங்காற்றே, மெல்லிய பூங்காற்றே நீயும் துதி, மெல்லிய பூங்காற்றே நீ இயேசுவை துதி, வீசும் பெரும்புயலே நீயும் துதி, வீசும் பெரும்புயலே நீயும் துதி. பூக்களே இயேசுவை துதியுங்கள், பூக்களின் வாசமே தேவனை துதியுங்கள். நட்சத்திரங்களே நீயும் துதியுங்கள், நட்சத்திரங்களே இயேசுவை துதி, நீலவானமே நீயும் துதி, நீலவானமே நீயும் துதி. பூக்களே இயேசுவை துதியுங்கள், பூக்களின் வாசமே தேவனை துதியுங்கள். பூக்களின் நிறங்களே துதித்து பாடுங்கள், பூக்களின் நிறங்களே துதித்து பாடுங்கள், துதித்து துதித்து மகிழ்ந்து வாழுங்கள், துதித்து துதித்து மகிழ்ந்து வாழுங்கள். பூக்களே தேவனை துதியுங்கள். பிரியமானவர்களே, நட்சத்திரங்களை அவர்களை பார்த்து துதிக்க சொல்லி இருக்கிறேன். நீலவானம் அது ஆண்டவரை பார்த்து துதிக்குது. கடல் கூட ஆண்டவரை துதிக்குது. கடலின் அலையும் கர்த்தரை துதிக்குது. கடல் நீரே நீயும் துதி, கடல் நீரே நீயும் துதி, அலைகளும் கடல் அலைகளே கர்த்தரை துதி. பிரியமானவர்களே, கடல் நீரும் கடல் அலையும் கர்த்தரை துதிக்கணும். பூ துதிக்கணும். பூவின் கலரு, வாசம் எல்லாம் ஆண்டவரை துதிக்கணும். துதித்து துதித்து மகிழணும். இந்த கலரை எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே, இந்த நிறத்தை கொடுத்துருக்கிறீங்களே, இந்த மனத்தை கொடுத்துருக்கிறீங்களேன்னு பூக்கள் துதிக்கணும். பெருமானவர்களே, துதி அதனுள்ள மகிமையை, அது 2 எழுத்து தான் துதி. ஆனா அது எத்தனை எத்தனை ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது தெரியுமா? பிரமிக்க முடியாத ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் தாவீது. ஆடு மேய்ப்பவன் அரசனாய் மாறினான். ஆடு மேய்க்கிறவன் அரசன். எனக்கு கூட ஆரம்பத்துல இந்த மாதிரி பாட்டு பாடுறதுனால ஆசீர்வாதம் வரும்ல எனக்கு தெரியாது. ஆனா நானும் கத்திக்கிட்டே பாடிக்கிட்டே தான் இருப்பேன். துணி துவைச்சா பாடுவேன், பாத்திரம் தேய்ச்சா பாடுவேன், சமையல் பண்ணா பாடுவேன். எப்பவும் என் வாயில பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும். ஏதாவது ஒன்றை தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் பாடல்களாக எனக்குள்ள வரும். அது ஊற்று மாதிரி வரும். யாரும் அதை நான் உட்காந்து அதை யோசிக்கிறது இல்லை. இதை நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி, சில பாடல்கள் கேட்பேன். ஆண்டவரே இல்லை எனக்கு ஒரு பாட்டு வேணும், ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் தானாக ரெக்கார்டிங் மாதிரி காதுக்குள்ளே யாரோ பாடுறது மாதிரி, நெஞ்சுக்குள்ளே பாடுறது மாதிரி, நெஞ்சுக்குள்ளேன்றாங்களே அந்த மாதிரி நெஞ்சுக்குள்ளே ஒரு பாட்டு ஓடுறது மாதிரி அது என் காதில் ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது ரொம்ப அழகாக பாடும் தெரியுமா? நான் அதில் 100ல் 1 மடங்கு கூட பாடலை தெரியுமா? அது அழகாக பாடும். சில நேரம் அந்த ராகம் கூட எனக்கு மறந்துடும். அவ்வளோ அழகாக அந்த லைன் வரும். அப்புறம் அதை போய் எழுதுவேன். அதாவது ஆவியானவர் என்ன அந்த பாடல்களை எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். எழுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு தான் நினைக்கிறேன். அவர் எனக்குள்ளே இருந்து ஆண்டவரை துதிக்கிறார். அப்போ நான் ஓடி போய் என்ன செய்வேன், நோட்டை எடுத்துகிட்டு அதை உட்காந்து அப்படி எழுதுவேன். அதை வேகமாக எழுதி திருப்பி அதை அந்நேரம் ராகம் மறந்துடுவேன். ஆனாலும் அடுத்தடுத்து நான் பாடுறதுக்கு உட்காந்து அதை பாடும்போது ராகம் எனக்கு வந்துடும்.
அதே ராகம் வந்தால் தான் அழகாக இருக்கும். அந்த ராகம் மறந்துருச்சுன்னா அது கொஞ்சம் ராகம் விட்டு போயிடும். கர்த்தர் பெரியவர். அப்புறம் ஒரு பிரசங்கத்தில் நான் போகும்போது அவங்க சொன்னாங்க, துதிக்கிறது அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் அது பெரிய பிளெஸ்ஸிங்ஸை கொண்டு வரும், சாத்தான அந்த கிரியைகளை அது குடும்பத்திலேருந்து எடுத்து போடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஆனால் ஆண்டவர் என்ன அப்படி நடத்தி கொண்டு போயிருக்கிறார் உண்மையில் பிரியமானவர்களே, ஆவியோடும் உண்மையோடும். நம்ம பாடும்போதே அது சத்தமே இல்லாமல் கை தட்டுறது போயிட்டு சொல்லுவாங்க ஒரு பழமொழி, செத்தவன் கையில் வெத்தரவா கொடுத்த மாதிரி. இப்போது செத்து போனவங்க கையில் வெத்தரவா கொடுத்தா என்ன அவங்க கீழே தான் அவளுக்கு அது பிடிப்பு இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பிரிட் இல்லாத அதுதான் ஆவியோடும் உண்மையோடும் அந்த பாட்டை நாம் பாடும்போது அது அர்த்தமுள்ள ஆராதனையாய் மாறுகிறது. ஆராதனையின் நாயகன் அதில் அவர் மனம் சந்தோஷப்பட்டு உண்மையிலேயே நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது அவருக்கு பிரியம். துதித்தல் இன்பமானது. இவர்களை துதிப்பதற்கென்றே இவர்களை நான் உண்டாக்கினேன்னு சொல்றாரு. வேற நம்ம அவருக்கு என்ன கொடுக்க முடியும்? பொண்ணும் பொருளும் அவருடைய இது இல்லை. நீங்க சொல்லலாம் 10ல் 1 மடங்கு காணிக்க கொடுக்குறேன், 10ல் 1 மடங்கு இல்லை, அதுக்கு மேல கொடுக்குறேன், அடுத்து நான் அதுல கொடுக்குறேன், அடுத்து நான் இதுல கொடுக்குறேன், இவ்வளவு பணத்தை கொண்டு போய் நான் அங்க கொடுக்குறேன், இத்தனை பேருக்கு நான் அதெல்லாம் அவர் கொடுத்தது நீங்க கொடுக்குறீங்க. அவர் உங்களுக்கு சம்பளமா கொடுத்ததுல இருந்தானே கொடுக்குறீங்க. அது அவரது. பொண்ணும் பொருளும் கர்த்தருடையது. அவர் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுத்தாரு, ஐஸ்வர்யத்தை அவர் உங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் துதி என்பது உங்கள் உள்ளத்தில் இருந்து ஆவியோடும் உண்மையோடும் தேவனை துதிப்பது. தேவன் துதி பலி செலுத்துவது சொல்றாருல, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியிடு. ஆடு வெட்டலாம், 1000 ஆடை வெட்டி பலியிடலாம், அதல்ல. பலியை காட்டிலும் தகன பலியின் போட்டிருக்கு. அதை காட்டிலும் நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை துதிப்பது என்பது தேவனுக்கு பிரியம். அப்படி நாம் துதிக்கும் போதே நாம் பரிசுத்தம் அடைவோம். நான் அடைஞ்சிருக்கேன். ஒரு நாள் சர்ச்சில் இருந்து பாடுறேன், ஏசையா உம்மைத்தானே என் கண் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஒன்னே ஆவியானவர் என்னோட பேசுறாரு, ஏய் நீ எப்போ ஏசையாவாயா நீ கண்ணு முன்னத்தில் நிறுத்திருக்க, ஏன் பொய்யா பாடுற? அழுகிறேன் 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 அழுகிறேன். ஆமாண்டவரே, நான் எப்போவும் அம்மா என் கண்ணு முன்னத்தில் நிறுத்தலையே, தப்புதான்ப்பா, என்னை மன்னிக்குப்பா. இதுதான் ஆவியோடும் உண்மையோடும் பாருங்க. ஆவியோடு பாடினீங்கன்னா அவர் நம்மளை சரிப்படுத்துவார், நம்மளை சீர்படுத்துவார், அபிஷேகிப்பார். பாடல்லையே அபிஷேகம் வரும், நுகத்தடிகள்லாம் முறியும், உடம்புல அப்படி கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரி ஒரு வல்லமை இறங்கும். துதித்தலை இன்பமா. துதிங்க, வாழ்க்கையில் துதிங்க. சர்ச்சுக்கு போயிடலாம், பைபிள் மணிக்கணக்காக படிக்கலாம், நல்லா துதிக்கலாம். துதி இல்லாத வாழ்க்கை அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. ஆசீர்வாதத்தை என்ன சொல்கிறது, ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழியை நம்ம அடைச்சி வச்சிருக்கிறோம் தான் சொல்லணும். வெண்கல கதவுகளையும் இரும்பு தாழ்பாள்களையும் அந்தகார வல்லமைகளையும் முறித்து பரலோக, அதாவது எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை துதிக்கு உண்டு. அன்றைக்கு பவுலும் சீலாவும் கட்டில் துதிச்சாங்க. அந்த சிறை கதவுகள் தானா திறந்து கலன்று விழுந்தது. அங்கே இருக்க 2 பேர் பார்த்து ஆச்சரியப்படுறான், டேய் என்னடா பாடிக்கிட்டே இருக்கான், சர்ச்சால கதவு இப்படி திறக்குதே. அப்புறம் போய் இவங்க போய் அவன் காயத்துக்கெல்லாம் மருந்து போடுறான். துதிக்க எத்தனை வல்லமை பார்த்தீங்களா? இதுதான், துதிச்சு பாருங்க, உங்க வல்லமை உங்க வாழ்க்கையில் பார்ப்பீங்க. பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும், கூடாத காரியங்கள் கூடும். இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள், தடைகள் முறிந்து ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து சேரும். நான் ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்கேன். தலை நிமிரச் செய்யும் எங்கள் தகப்பனே, தாங்கி நடத்திடும் அன்பு தந்தையே. தலை நிமிரச் செய்யும் எங்கள் தகப்பனே, தாங்கி நடத்திடும் அன்பு தந்தையே. மறவாமல் என்னை நினைக்கும் தேவனே, மறவாமல் என்னை நினைக்கும் தேவனே, விட்டு விலகாத என் நல்ல நண்பனே. பிரியமானவர்களே, இப்படி நான் பாடல் பாடும்போது தேவன் என்னை மறப்பாரா?
என்னை விட்டு விலகுவாரா? என் தலையை உயர்த்துவார். என்ன நான் சொல்றேன்? தலை நிமிர செய்யும் எங்கள் தகப்பனே, தாங்கி நடத்திடும் எங்கள் தந்தையே. அவர் என்னை தாங்கி நடத்துவாரு. எவ்வளவு சொல்லிட்டா, எவ்வளவு நம்பிட்டா, எவ்வளவு இப்படி எல்லாம் என்ன சொல்றா, அப்ப நான் இப்படி நடத்தணும் சொல்லி செய்வார். நிச்சயமாக உங்க பிள்ளையா அப்பா பார்த்துட்டு, அப்பா 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 செல்ல பல்ல, அப்பாப்பா நீ ரொம்ப ஸ்வீட் இல்லை, அப்பாப்பா நீ ரொம்ப என் மேல லவ்ல அஃபெக்ஷன்ல, எனக்கு இதை வாங்கி தப்பான்னு உங்க பிள்ளைங்க வந்து உங்களை அப்படி கொஞ்சம் கேட்டா மாட்டேன்னா சொல்லுவீங்க? அப்படித்தான் இந்த பரம தகப்பன். நம் பரம தகப்பனும் அதே போல்தான். அந்த மாதிரி ஒரு வழிதான் இந்த துதி. ஹல்லேலூயா. துதித்தலையே இன்பமானது. துதி என்னும் சிங்காசனத்தில் விட்டு இருக்கிறார். அதுதான் அவருக்கு 24 மணி நேரம் துதி அங்கே ஏறெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க பாஸ்டர் சொல்வார், இங்க நீ துதிக்கலைன்னா நீ பரலோகமே போக மாட்டேன் பாரு. ஏன்னா இங்க துதிக்காம பரலோகத்தில் போய் எப்படி துதிப்போம் பாரு. ஆம் பிரியமானவர்களே, துதி என்பது ஆசீர்வாதத்தின் ஊற்று. துதி என்பது ஆசீர்வாதத்தின் ஒரு ஊற்று தான். நீங்க துதிக்க 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 ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு நான் ஆசீர்வாதத்துக்காக துதிக்க கூடாது. ஆவியோடும் உண்மையோடும் தேவனுடைய அன்பை உணர்ந்து துதிக்கணும். அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை நீங்க துதிக்கணும். எனக்காக பாவத்துக்கு சிலுவையில் மரித்தாரே, நீர் எனக்காக செய்தீரே, அதை சொல்லி சொல்லி துதிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் இந்த பாடலில் கூட எழுதியிருக்கேன். வார்த்தையாய் பூமிக்கு வந்தவரே, வார்த்தையாய் பூமிக்கு வந்தவரே, என் வாழ்க்கையெல்லாம் நீர் மாற்றினீரே. வார்த்தையாய் பூமிக்கு வந்தீர், என் வாழ்க்கையாய் நீர் மாறினீரப்பா. வார்த்தையாய் அவர் வந்தார், என் வாழ்க்கையவே அவர் மாற்றினார். இப்படி நாம் சொல்லும்போது நிச்சயமாகவே பிரியமானவர்களே, அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். நன்றி உள்ளவங்க தேவனை துதிப்பாங்க. தேவன் மீது அன்புள்ளவங்க தேவனை துதிப்பாங்க. பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்பட்டவங்க நிச்சயமா தேவனை துதிக்காமல் இருக்க முடியாது. தேவனை துதிப்பதற்கு ஒருவேளை உங்களுக்கு உள்ளத்துல முடியல, என்னால் அது செய்ய முடியல, ஏன்னா எனக்கு சத்தம் நல்லா இல்லை, தொண்டை நல்லா இல்லை, நான்லாம் காட்டு கழுதையா தானே கத்துறேன். 100 பேருக்கு பாடம் எடுத்த தொண்டை இது. 25 வருஷமா டீச்சர் வேலை செஞ்சு கத்தி 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 போன தொண்டை. ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நான் பாடுறதுக்கு அபிஷேகம் தாங்கப்பா, தொண்டையில் அப்பா அவங்க அபிஷேகத்தை தாங்கப்பா ஜெபிப்பேன். ஒன்றும் கிடையாது. பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆவியானவர் உங்களுக்குள்ள வரணும், கிரியை செய்யணும். நிச்சயமாக துதித்து அநேக பாடல்கள் எழுதுங்க, சாட்சி சொல்லுங்க. கர்த்தர் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆடு மேய்க்கிற ஒரு ஆட்டு மேய்க்கிறவனை ராஜாவாக அரசனாக்கின தேவன் இன்றைக்கு குப்பை பொறுக்குன அவனை அவர் பாட்டு எழுதியிருக்கிறார்ல, தாயின் கருளை என்ன உண்டாக்கினீர்னு. அதுதான் துதிச்சாலே போதும். ஆமா, ஹோலி ஸ்பிரிட் உள்ள வந்தவொடனே துதிக்க ஆரம்பிச்சிடறாங்களே, தேவனை மகிமைப்படுத்துறாங்களே. என்னை மகிமைப்படுத்து, தேவனை மகிமைப்படுத்த அவருக்கு நிச்சயமா கனம் பண்ணுவார். என்னை கனம் பண்ணுகிறவர் நான் கனம் பண்ணுவேன்றார், உங்களை கனம் பண்ணுவார். அதனால் ஆண்டவர் துதிங்க. எனக்கு பாட்டெல்லாம் எழுத தெரியல, பரவாயில்ல, அதான் பாட்டுகள் சங்கீத புஸ்தகம் அது இதுன்னு எழுதி வச்சுருக்காங்களே, அதை பார்த்து பாடுங்க. நான்லாம் முதல்ல அப்படித்தான் உட்காந்து பாடிக்கிட்டே இருப்பேன். ராகமே தெரியாது, நானும் ஒரு ராகம் போட்டு பாடுவேன். பாட 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 நாம் அபிஷேகத்தில் நிரம்பி ஆவியானவர் நமக்குள்ள வந்து நம்மளை நடத்தும் போது தான் பாடல்கள் எழுதக்கூடிய வரங்களை கொடுப்பார். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, அவர் எல்லாத்துக்கும் கொடுப்பார். கேட்குறவங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். ஜீவ தண்ணீரை கேளுங்க, அவர் கொடுப்பார். பாட்டு எழுதுங்க, அவரை பற்றி பாடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இந்த சர்ச்சில் எல்லாம் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைம் வரும்போது எனக்கு பக்கத்தில் இருக்க சர்ச்சில் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு புதுசாக பாட்டு எழுதின பிள்ளைங்கள்லாம் யாருனாலும் இருந்தால் போட்டி வைங்க, அந்த பிள்ளைகளுக்கு நான் பரிசு வாங்கி தரேன், பரிசு வாங்கி கொடுத்தேன். உண்மையிலேயே பிள்ளைங்களும் அவ்வளோ அழகாக எழுதுவாங்கப்பா. தேவனை துதியுங்கள், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாகவே துதிகளினால ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ், உங்கள் ஆசீர்வாதம், உங்களை கர்த்தர் தலை நிமிர பண்ணுவார். அவர் தாங்கி நடத்துவார். அவர் உங்களை மறக்கவே மாட்டார். அவர் நினைவாக இருப்பார். நல்ல நண்பனாக இருப்பார். காட் பிளஸ்.